ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இடதுசாரி செயற்பாட்டாளர், இசை பிரியர், இளையராஜா குறித்து பல்வேறு தரவுகள் வைத்திருப்பவர், இளையராஜா மீது பெரும் மதிப்பும் பேரன்பும் கொண்டவர் நமது ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களுடன் தான் ஒரு முக்கியமான இசை, சினிமா, அரசியல் கலந்த ஒரு உரையாடலை நிகழ்த்த இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இளையராஜா அவர்கள் குறித்துங்கிறத விட இளையராஜா பேசியதாக ஒரு கருத்து பல ஆண்டுகளாக நிலவி வருது. அதுக்கு உங்களை போன்ற நபர்கள் பதில் சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா நீங்க இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர், இளையராஜா மீது பெரிய மரியாதை உடையவர், அவருடைய இசை திறன் கண்டு வியந்து பல நுட்பங்களுடன் பல உரையாடல்களை நிகழ்த்தியவர். அதனால இசையும் அரசியலும் தெரிந்தவர் என்பதால், அதுவும் இடதுசாரி அரசியலோடு நெருக்கமானவர் என்பதால் நீங்க இதுக்கு பதில் சொன்னா கரெக்டா இருக்கும். இளையராஜா அவர்களை மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஒரு இடத்தில் தங்கிக் கொள்வதற்கு அனுமதி கேட்ட போது மாயாண்டி பாரதி என்கின்ற முதுபெரும் பொது உடைமை தோழர் அனுமதி மறுத்தார். பெரிய பொது கம்யூனிஸ்ட்னு பேசுவாங்க, ஏழைகளுக்காக பேசுவாங்க, என்ன காரணத்தினால எனக்கு மறுத்தாங்க, எனக்கு இடம் தர மறுத்தாங்க, எங்க அண்ணனுக்கு எனக்கெல்லாம் அப்படின்னு இளையராஜா சொன்னதா ஒரு தகவல் பல ஆண்டுகளா பரவுது. கங்கை அமரனும் இதை நேரடியாவே சொல்லியிருக்காரு, நானே கவனிச்சிருக்கேன். கங்கை அமரனும் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது இப்படி விமர்சனம். கம்யூனிஸ்ட் கட்சி சாதி பார்த்தது அல்லது அது ஏதோ ஒரு விதத்தில் ஒதுக்குதல் பண்ணுது கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிங்கிற விமர்சனத்தை கங்கை அமரனும் சொல்லியிருக்காரு. இளையராஜா சொன்னதாகவும் தொடர்ச்சியா அது பரவுது. இது என்ன, அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த செய்தி மீண்டும் மீண்டும் பரவிட்டே வருது, இதை எப்படி பாக்குறீங்க? கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறத முதல்ல ரெண்டு வகையா பார்க்கணும். ஒண்ணு கம்யூனிஸ்டுகளா களத்துல இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள், இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கட்சியை வெளியில எடுத்துட்டு போற கலை இலக்கியவாதிகள். குறிப்பா கலைஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மேடைகளுக்கு போவாங்க, பாடல் பாடுவாங்க, நாடகம் நடிப்பாங்க, அது அவங்களுடைய வேலை. அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க, அதுக்கு அடுத்து தலைவர்கள் பேசுவாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய செயல்பாடு நடைமுறை. இவங்களுக்கும் கல செயல்பாடுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா தலைவர்கள் அப்படிங்கிறவங்க களத்துல நிக்கக்கூடியவங்க, அடி வாங்கக்கூடியவங்க, சிறைக்கு போகக்கூடியவங்க, எக்கச்சக்கமா தண்டனைகள் அனுபவிக்கக்கூடியவங்க, இப்படி இருக்கக்கூடியவங்க கள செயல்பாட்டாளர்கள். கள செயல்பாட்டாளர்களுக்குன்னு கட்சி ஒரு விதிமுறை வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல கலைஞர்களுக்கு அந்த விதிமுறை பெரிய அளவுக்கு இருக்காது, நிறைய தளர்த்தி வச்சிருப்பாங்க. இதுதான் கட்சியில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நடைமுறை. 1960 காலகட்டம் அப்படிங்கிறது, அதுவும் 50-60 காலகட்டம் அப்படிங்கிறது இந்திய சுதந்திரம் வாங்கி சுதந்திரத்துக்கு பிறகு இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான தலைவர்கள், தமிழ்நாடு அறிஞ்ச தலைவர்கள், இந்தியா அறிஞ்ச தலைவர்கள்ல பாதி தலைவர்களுக்கு மேல திருமணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி திருமணம் பண்ணாத ஒருத்தர் தான் மாயாண்டி பாரதி. அன்னைக்கு இருந்த இசைஞான இளையராஜா, அன்னைக்கு இளையராஜா கிடையாது, ராசையா. அவங்க தமிழ்நாடு முழுக்க, ஏன் கேரளாவில் ஒரு பகுதி, ஆந்திராவில் ஒரு பகுதி கூட அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வேலைகளுக்காக, பாடல்களுக்காக போறாங்க. குறிப்பா பாவலர் வரதராஜன் அவருடைய குழுவோட போறாரு. ஒரு அளவுக்கு மேல வளர்ந்து இசைஞான இளையராஜா, அமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு கங்கை அமரன், அதே மாதிரி பாஸ்கர், 3 பேரும் அவர் கூட பயணப்படுறாங்க. பயணப்பட்டதை இசைஞான இளையராஜாவே அந்த பதிவுல சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னது மாதிரி ஏற்கனவே கங்கை அமரனும் பண்ணைப்புறம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த பதிவுகள்லையும் நிறைய சொல்லியிருக்காரு. இதுக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள நடந்ததா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நானும் ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஒண்ணு ஸ்லைடா இப்ப சமீபத்துல போட்டிருப்பாங்க. இந்த ஸ்லைடா சமீபத்துல போட்டவங்க யார் அப்படின்னா, திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவங்களுடைய வேலை. அதாவது உண்மையிலேயே இளையராஜா என்ன சொன்னாரோ அதை எடுத்து போட்ட தப்பு இல்லை. ஆனா கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தலித் அப்படிங்கிறதுனால எங்களை ஒதுக்குனாங்க அந்த காலத்திலேயே, கம்யூனிஸ்டுகள் நடைமுறை வேற, பேச்சு வேற அப்படிங்கிறது மாதிரி அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு ஸ்லைடு. ஆனா இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு, அவரு அன்னைக்கு நாங்க வீடு கேட்டோம், அவர் எங்களுக்கு கொடுக்கல. என்னடா, நம்ம இந்த கட்சிக்காக பாடுபடுறோம், உழைக்கிறோம், ஆனா நமக்கு வீடு தர மாட்டேங்கிறாரே அப்படின்னு எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஒளி பிறந்துச்சு. யாரையும் நம்ப கூடாது, அதனால நம்ம சென்னை நோக்கி பயணப்படுவோம் அப்படின்ட்டு பயணப்பட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்குள்ள ராஜா சாரே என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வீடு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு கடை டீ கடைக்கு போறோம், கடை சாத்தி இருக்கு, என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த டீ கடைக்கு போவோம். அந்த டீ கடை இல்லைன்னா இன்னொரு டீ கடைக்கு போவோம், இல்லைன்னா வீட்டுல வச்சு வர டீ குடிச்சிட்டு போறோம். ஆனா நீங்க அன்னைக்கு மதுரையில அவர் இருக்கணும் விருப்பப்பட்டிருந்தார் அப்படின்னா, கட்சி தோழர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க,
அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு ஒரு வீடு பிடிச்சு கொடுங்க தோழர் அப்படின்னா பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இவங்களுக்குள்ள உள்ள என்ன மனச்சிக்கல்கள்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? பொதுவாவே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியில வர்றாங்க அப்படின்னா அந்த கட்சி மேல குறைய சொல்லிட்டு தான் வருவாங்க. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் இவங்களை வெளி உலகத்துக்கு காட்டின ஒரு கட்சி. கிட்டத்தட்ட நான் கூட பல மேடைகள்ல சொன்னது உண்டு. மத்த இசையமைப்பாளர்களுக்கும் இசைஞானி இளையராஜாவுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, அது அவரே சொல்லியிருக்காரு. இந்த அனுபவம் இருக்குல்ல, மேடை அனுபவம் இருக்குல்ல, நாளைக்கு ஒரு மேடை, ஒரு எளிய மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கலையை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு, எளிய மக்களோட பழகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் மத்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கோ ஏ.ஆர். ரஹ்மானுக்கோ மற்ற எந்த இசையமைப்பாளருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இசைஞானி இளையராஜாவுக்கு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் கிடைக்குது. அவரு இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியோட இருக்கிறதுக்கும் மற்ற இசையமைப்பாளருக்கும் அவருக்குமான வேறுபாடுகள் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த களத்துல கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை நானும் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இசைஞானி இளையராஜா சொன்னது அப்படிங்கிறது அது நமக்கு ஒரு பெருசா உடன்பாடு இல்லை. அன்னைக்கு ஐமாயாண்டி பாரதி மட்டும் இல்ல, எந்த ஒரு தலைவராகவே இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப கட்சியில கேட்டுத்தான் சொல்லணும்னு தான் முடிவு சொல்லுவாங்க. இன்னொன்னு, அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இசைஞானி இளையராஜாவோட அண்ணன் அந்த காலகட்டத்துல பாவலர் ஏறத்தாழ கட்சியை விட்டு போன ஒரு காலகட்டம்னு இருக்கு. ஏன்னா நிறைய செயல்பாடுகள்ல ஒரு சிக்கல், அதனால அவர் கட்சியை விட்டு திமுகவுக்கு ஒரு பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசி காலத்துலதான் அவர் இறக்கக்கூடிய காலகட்டத்துலதான் நான் எங்கெங்கயோ போயிட்டேன், வேணாம், எனக்கு என் கட்சி தான் முக்கியம், சாகும்போது நான் ஒரு கம்யூனிஸ்டா சாகணும் அப்படிங்கிற வகையில ஒரு சிவப்பு துண்டிய மேல போடுங்கன்னு கடைசி காலத்துல கட்சியில சேர்ந்து இறந்தாரு இசைஞானி இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன். இந்த வரலாறுகளையும் நம்ம ஒரு பக்கம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்குள்ள இன்னொன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா ஒரு நான் சொன்னல முதல்ல, ஒரு அமைப்பை விட்டு ஒருத்தர் வெளியில போறாங்க அப்படின்னா ஒண்ணு குறை சொல்லிட்டு போவாங்க, இல்ல குறை சொல்லாம போவாங்க. இன்னொன்னு, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில வளர்ச்சிக்கு, அடிப்படை வளர்ச்சிக்கு நிறைய பேருக்கு இது கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்துல பாதை போட்டு கொடுத்துருக்கு. அது நிறைய பேரை சொல்ல முடியும். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் மட்டும்தான் நான் கம்யூனிஸ்ட்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. குறிப்பா சமீபத்துல இருந்த ஒரு சில இயக்குனர்கள் நான் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கிடையாது, ஆனா கம்யூனிஸ்ட் சொல்லிக்கக்கூடியவர் பட்டுக்கோட்டை. ஆனா இசைஞானி இளையராஜா மாதிரியானவங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஒரே ஒரு செய்கை மட்டும்தான் ஒரு பிரச்சனையா அப்படின்னா, மனிதர்களுக்குள்ள, தனி மனிதர்களுக்குள்ள உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா இது ஒரு செயல்பாடு மட்டுமே வச்சு ஒரு கம்யூனிஸ்டுகளை அளக்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு சூழல் இதுக்குள்ள இருக்கு. குறிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எத்தனையோ கலைஞர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு வெளியில போயிருக்காங்க வளர்ந்த பிறகு. நிறைய பேரை சொல்ல முடியும், நிறைய இலக்கியவாதிகளையும் சொல்ல முடியும். ஆனா என்னன்னா, ஒரு சில பேர் அந்த நிலைப்பாட்டோட வெளியில, தனிநபர் கருத்து வேறுபாடு இருக்கும், அந்த நிலைப்பாட்டோட வெளியில இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேரு புறம் பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க. இசைஞானி இளையராஜா ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்காரு தவிர முழுசா அவர் பேசினாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இப்ப இந்த உரையாடலில் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஐமாயாண்டி பாரதி இப்படி உங்களுக்கு இடம் தர முடியாது என்று சொன்னது உண்மை. ஆனாலும் சொன்னதுக்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. மாயாண்டி பாரதி போன்ற தனிப்பட்ட நபர்கள் அப்படி முடிவு எடுத்துட முடியாதுங்கிறீங்க, அப்படிதானே? ஆமா, அதுல இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வீடு சும்மா இல்ல. இவர் கேட்ட அந்த அறை இருக்குல்ல, அந்த அறையில ஏற்கனவே ஒருத்தர் குடியிருக்கிறாங்க. அது யாரு குடியிருக்கிறாங்க அப்படின்னா, தோழர் கே.பி. ஜானகி அம்மாள். கே.பி. ஜானகி அம்மாள் யார் அப்படின்னா, மதுரை மண்ணில எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி. இன்னொன்னு, அவங்க இடதுசாரி சிந்தனையில ரொம்ப ஆழமானவங்க, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவங்க. இன்னொன்னு, அவங்க அன்னைக்கு நாடக உலகில குடிகட்டி பறந்தவங்க. அப்படிப்பட்ட கே.பி. ஜானகி அம்மாள் அந்த ஒரு சின்ன அறையில தங்கி இருக்காங்க. அப்ப தோழர் எஸ்.ஏ. பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அறைய கே.பி. ஜானகி அம்மாளை காலி பண்ணிட்டு எனக்கு அந்த அறையை கொடுங்க அப்படின்னு இசைஞானி இளையராஜா கேட்டதாகவும், அதுக்கு ஐமாயாண்டி பாரதி ஒத்துக்கல அப்படின்னா தோழர் எஸ்.ஏ. பெருமாள் சொல்றாரு. எஸ்.ஏ. பெருமாள் இசைஞானி இளையராஜாவுடைய சமகாலத்தவர். எஸ்.ஏ. பெருமாள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்சிய அறிஞராக கருதப்படக்கூடியவர், பல பேருக்கு மார்க்சிய வகுப்புகள் எடுக்கக்கூடியவர். அப்ப கே.பி. ஜானகி அம்மாளை ஒதுக்கிட்டு எப்படி இவருக்கு நம்ம அறையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சொல்ல போனா, இசைஞானி இளையராஜா கொடுத்து எஸ்.ஏ. பெருமாள் என்ன கூடுதலா வைக்கிறாரு அப்படின்னா, நீங்க கல்யாணம் ஆகாம தானே இருக்கீங்க, தனியா தானே இருக்கீங்க, இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு இசைஞானி இளையராஜா கேட்டதாகவும், அதுக்கு ஐமாயாண்டி பாரதி மறுத்து சொன்னதாகவும் தோழர் எஸ்.ஏ. பெருமாள் சொல்றாரு.
அப்ப எஸ்.ஏ. பெருமாள் வாழும் சாட்சியா ஒரு பக்கம் இருக்காரு, ஐமாயாண்டி பாரதி இறந்துட்டார், இசைஞானி இளையராஜா அப்படி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அப்படி இவர் சொல்லி இருக்கிறப்ப அப்படி அவர் ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது அது யதார்த்தவாதத்துக்கு சரியானதா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இளையராஜா போன்றவர்கள் இதை கங்கைமரன் போன்றவர்கள் எப்படி பதிவு செய்யறாங்க, கம்யூனிஸ்டுகள் ஜாதி பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு அதாவது வெளியே சமத்துவம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, கடைசியில் எங்களுக்கு வீடு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல ஒரு அறை கேட்டதுக்கு அவங்க மறுத்ததுக்கு ஒரு சாதிய மனநிலை தான் காரணம் அப்படிங்கிறது தான் கங்கைமரன் போன்றவர்கள்லாம் வைக்கிறாங்க. இல்ல 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 இளையராஜாவோ கங்கைமரனோ எந்த இடத்துலயும் சாதிய மனநிலை காரணம்னு அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல. அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இவங்க வந்து எங்கேயுமே அவங்க சொல்லல. அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து சமத்துவம் அப்படிம்பாங்க, ஏழை பணக்காரன் அப்படிம்பாங்க, ஏழைகளுக்கான கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு வீடு தரலையே, ஒரு வாடகைக்கு நாங்க சும்மா கூட கேட்கல, வாடகைக்கு தானே கேட்டோம், தரலையே அப்படிங்கிறதான் கங்கைமரனும் பதிவு பண்றாரு, இசைஞானி இளையராஜாவும் பதிவு பண்றாரு. நீங்க சொன்னது கீழே அந்த திருச்சி அது வந்து முழுக்க முழுக்க திரிபு, அது இசைஞானி இளையராஜா எந்த இடத்துலயும் சொல்லல. நீங்க இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணுமா, கங்கைமரனும் சரி இளையராஜாவும் சரி எந்த இடத்துலயும் சாதி குறித்தோ தலித் குறித்தோ அவங்க இது வரைக்கும் பேசுனதா எந்த வித வரலாறுகளும் எந்த வித பதிவுகளும் இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே பொதுவாவே அப்படி பார்க்கக்கூடியவங்களும் கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சின்ன வயசுலயே கம்யூனிஸ்ட் கட்சியிலே வளர்ந்தவங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு இடத்துல நம்ம வளர்ந்துட்டோம்னா அந்த இடத்துக்கான சூழல், அந்த இடத்துக்கான தன்மை, தகவமைப்பு எல்லாமே நமக்கு ஒட்டிக்கும். அதனால அவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேசக்கூடியவங்க ரெண்டு பேருமே கிடையாது. அது ஒரு சில பேரு ஸ்லைட திரிச்சு போட்டிருக்காங்க, அந்த ஸ்லைட திரிச்சு போட்டதான ஒழிய இவங்க ரெண்டு பேரும் அப்படி எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல. கட்சி மேல வருத்தம்னு சொல்றாங்க, அது ஒண்ணுதானதும் ஐமாயாண்டி பாரதி மேல வருத்தம்னு சொல்றாங்களே தவிர எந்த இடத்துலயும் அவங்க சாதி குறித்து பேசவே கிடையாது. சாதினால எங்களுக்கு தரல அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்ணல. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல போய் தங்கின கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அங்க ஒண்ணும் நீங்க சாதாரணமா கட்சி மாநில செயலாளர் ஒரு பக்கத்துல ஒரு பழைய பாய விரிச்சிட்டு படுத்திருக்காரு அப்படின்னா, சாதாரண அங்க இருக்கக்கூடிய ஒரு தோழரா ஒரு பக்கத்துல பாய விரிச்சிட்டு தான் படுத்திருப்பாங்க. இதுக்குள்ள சாதி எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கான எந்த கூறுகளும் கம்யூனிஸ்ட் கட்சியில கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாதி ஆணவ கொலைகளை எதிர்த்து தைரியமா கேள்வி கேட்கக்கூடிய ஒரே கட்சியா இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க விசிகாவை கூட இன்னைக்கு அந்த மாதிரி சரியா இயங்க முடியல. அப்ப அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்ல அதுவும் அன்னைக்கு முழுமையான ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருந்த மாயாண்டி பாரதி கிட்ட அந்த சிந்தனை எப்படி வரும்? ஒருவேளை வந்துருந்துச்சு அப்படின்னா அவர் சாகிற வரைக்கும் கம்யூனிஸ்டா இருந்தாரு, எப்படி அவர் கட்சியில இருந்திருக்க முடியும்? இன்னைக்கும் கட்சியில பல கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. நீங்க அப்படி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கட்சியை கூட்டி கமிட்டியை கூட்டி அவங்க மேல தப்புனா முதல்ல அவங்களுக்கு வந்து மனசு வருத்தப்பட வைப்பாங்க, இல்லைன்னா கட்சியை விட்டு நடவடிக்கை எடுத்துருவாங்க. இதுதான் கட்சியில இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனா இதை விட்டுட்டு அவங்க சாதி வந்து குறித்து பேசினாங்க, தலித் குறித்து தலித்துங்கிறதுனால வீடு தராம சொன்னாங்க அப்படின்னு சொல்றது வந்து அவங்க ரெண்டு பேரும் சொல்லல. மத்தவங்க கிட்டத்தட்ட ஏறத்தாழ இதுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுடைய திருச்சி விடப்பட்ட செய்தி தான் அந்த செய்தி. அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களை ஒதுக்கினார்கள், எங்கள் குடும்பத்தை ஒதுக்கினார்கள்னு கங்கைமரன் இளையராஜா எல்லாம் பேசியிருக்காங்களே, அது உண்மை இல்லையா? ஒதுக்குனாங்க, அது உண்மை. அது என்ன உண்மை அப்படின்னா, நீங்க நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இப்போ நான் சொல்ல வேணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து அவரு கட்சியில இருக்காரு, கட்சியில இருந்தவர் ஒரு சில கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அந்த கட்டுப்பாடுகளை மீறி ஒரு சில இடங்கள்ல ஒரு கலைஞனா அவர் செயல்படுறாரு. ஏன்னா கலைஞர்களுக்குள்ளே உள்ள இயல்பு அது. அப்படி செயல்படுறப்ப கட்சி பல முறை அவரை கண்டிக்கிறப்ப அவர் கேட்கல. அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சி பொறுப்புகள் இருந்தவர் எடுக்கிறாங்க. அவர் ஆனா இசைஞானி இளையராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அண்ணன் கட்சி மெம்பரே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது அங்க இருந்த கட்சி அப்படித்தான் முடிவு பண்ணணும், நம்ம ஒண்ணு அந்த அளவுக்கு அவ்வளவு ஆழமா போய் நம்ம இப்ப யோசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோழர்கள் ஒரு நேரம் சொன்னது என்ன அப்படின்னா, கட்சி விதிகள்ல இருந்து கொஞ்சம் வெளியில போறப்ப கட்சி வந்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்களுக்கு அதை வருத்தத்தை ஏற்படுத்திருக்கலாம் இசைஞானி இளையராஜாவுக்கும் கங்கைமரனுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அண்ணன் கட்சிக்காக உழைச்சாரு, அப்ப கட்சிக்காக உழைக்கிறப்ப அண்ணனை இப்படி வந்து அவங்க ஒதுக்குறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். அவங்க பக்கம் வருத்தம் அவங்களுக்கு நியாயமானது அப்படின்னா, கட்சிக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அப்ப கட்சி கராரா இன்னைக்கு கூட அந்த கரார் தன்மை கடைபிடிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு அந்த கரார் தன்மை கடைபிடிக்கத்தானே செஞ்சிருப்பாங்க.
அப்ப கட்சி வந்து செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் மெம்பர் ஆகிறதுக்கே குறைஞ்சபட்சம் 3 வருஷம். அந்த 3 வருஷங்களுக்கு பிறகுதான் ஒரு கட்சி மெம்பர் ஆக முடியும். இன்னொன்னு, நிரந்தர மெம்பர்னு கம்யூனிஸ்ட்ல யாரும் கிடையாது. ஆண்டுக்கு ஆண்டு பரிசீலனை செய்வாங்க. அந்த பரிசீலனையில அவங்க சரியா இருந்தாங்கன்னா அடுத்த மெம்பர்ஷிப் புதுப்பிப்பாங்க, இல்லைன்னா புதுப்பிக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. இதுக்குள்ள வந்துட்டு வேற வேற மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு ஏற்புடையது இல்லாததுதான். அப்ப அது இடதுசாரிகள் குறித்து இவங்க கங்கை அமரன் இவங்க சொல்றது உண்மை இல்ல. இல்ல, இவங்களுடைய மன வருத்தத்தை சொல்லியிருக்கலாம். உண்மை இல்லை அப்படின்னா அவங்க பக்கம் நியாயத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் கட்சி நடைமுறை இவங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வெளியில இருந்து ஒரு பாடகரா வந்து போயிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க வெளியில உட்கார்ந்துகிட்டு பாடகரா ஒரு கலைஞர்களா வந்து போறது வேற, கட்சியில வந்து கள செயல்பாட்டாளர்களா இருந்து கட்சி சட்டத்திட்டத்தை உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய எக்கச்சக்கமான வேறுபாடுகள் இருக்கு. அப்படி கட்சி நடைமுறையில் இருக்கிறவங்க நிறைய கட்டுப்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா கட்சி முழுநேர ஊழியர்கள் இருக்காங்க. முழுநேர ஊழியர்களுக்கு கட்சி என்ன சம்பளம் கொடுக்குதோ அந்த சம்பளத்தை வாங்கிட்டு கட்சி சொல்றது விஷயத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். தேவை ஏற்பட்டா கட்சி கிட்ட சொல்லணும். ஒரு பெரிய வீடு கட்டுறது அப்படின்னா கூட எப்படி கட்டுறாங்க அப்படின்னு கட்சிக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இவ்வளவு வருமானத்தை வாங்கிட்டு நீ எப்படி வீடு கட்டுற அப்படின்னு கட்சி கேள்வி கேட்கும். அப்ப கேள்வி கேட்கிறப்ப என் மனைவி இப்ப ஆசிரியரா இருக்காங்க, அந்த வருமானம் இருக்கு, நான் கட்டுறேன், இல்ல வேற வகையில எனக்கு உண்மையிலே வருமானம் இருக்கு அப்படின்னு அப்படி நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். நீங்க வந்து தோழர் நன்மாறன் சாகுற வரைக்கும் ஒரு சின்ன பழைய ஓட்டு வீட்டுலதான் இருந்துட்டு போனார். அதே மாதிரி தோழர் மோகன் எம்பியா இருந்தவர், அவரு சின்ன வீடு கட்டணும் அப்படிங்கிறப்ப கட்சி, ஆமா அவர் மனைவி ஆசிரியரா இருக்காங்க, அப்ப நான் எனக்கு கட்சி அனுமதி கொடுக்கணும்னு கட்சியில அனுமதி கேட்டுதான் அவர் வீடு கட்டினாரு. இப்ப பொருளாதாரத்துல இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லா வகையிலையும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நீங்க குறிப்பா நீங்க ஒரு மது அருந்துறது அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்டுகளை யோசிச்சு பாருங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்னைக்கு அங்க அந்த பகுதியில போய் போலீஸ் சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேல 99.9% அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல கூடுதலா வியாபாரம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களுக்கு போறவங்க 99.9% பேர் குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நடைமுறை இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. அப்புறம் இந்த நான் சொல்றது இந்த 2 நடைமுறை தாண்டி இன்னும் நிறைய நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கல, நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்டுகள். அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு அந்த நடைமுறையில ஒரு சில ஒவ்வாமை இருக்கலாம். இன்னொன்னு, இவங்க அந்த இடத்த விட ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, சினிமாவுக்குள்ள வந்துட்டாங்க, சினிமாவில வந்துட்டு நிறைய புகழை பார்த்துட்டாங்க, நிறைய பணத்தை பார்த்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பாக்குறப்ப இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஏன்னா நீண்ட காலமா ஒரு தொடர்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க வேற நம்ம வேற அப்படிங்கிற ஒரு இடம் வரலாம். அந்த இடத்துல கூட அவங்க பேசியிருக்கலாம். ஆனா இருந்தா கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சமஸ்கிட்ட கொடுத்த பேட்டியில இசைஞான இளையராஜா, நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த அனுபவம் தான் எங்களுக்கு, அந்த 10 வருஷம் நாங்க மேடையில இருந்த அனுபவம் தான் இன்னைக்கு எங்களுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறதையும் நன்றி மறக்காம ஒரு பக்கம் சொல்றாரு. நம்ம இதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். இப்ப பாவலர் வரதராஜன் மீது கட்சி நடவடிக்கை எடுத்ததா தோழர்கள் சொல்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அதுக்கு பிறகு ஒரு திமுகவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு. திமுகவுக்கு போய் கொஞ்ச நாள் கழிச்சு திமுகவிலும் இல்லாம அங்கேயும் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு கடைசியில கம்யூனிஸ்ட் கட்சி தான் எனக்கு தேவை அப்படின்னு தோழர்கள்ட்ட சொல்லி என்னை கட்சி மெம்பர் ஆக்குங்க அப்படின்னு கடைசியில இறந்துட்டாரு அப்படின்னு தோழர்கள் சொன்னாங்க. பார்ப்போம், இது போன்ற விமர்சனங்கள் வருது, இதை எப்படி அணுகணும், உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு விரிவா எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.